ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சுகந்தானே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அயன் சத்து மிகுந்த முருங்கலை குழம்பு தான் எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம் வீடியோவில். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம சிறுபித்தம்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அது வறந்து வந்தோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அது கூடயே மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு பசக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் தொட்டுக்கூட என்ன வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறேன். இதை நல்லா வசங்கி வந்தோடனே நான் தேங்காய் ஜீரகம் போட்டு அதை ஒரு சோறு ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு குழம்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து வந்துட்டு நல்ல சிறுபித்தம்பருப்பு வெந்து வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதுக்குள்ளே சேர்த்துட்டு புளி கரைசலையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. டைமில் நம்ம மஞ்சள் பொடியும் காரமும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உள்ளி போட்டுட்டு முருங்கை வந்து நான் அப்படி பச்சையே போட மாட்டேன், கொஞ்சம் வசக்கி போடுவேன். வசக்கி போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வசக்கி போடுங்க. முருங்கை போட்ட பிறகு அந்த குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது. கொதிச்சிச்சுன்னா கடுத்துரும். அதனால் நீங்கள் இப்படி வசக்கி போடும்போது அந்த குழம்போட டேஸ்ட்டு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரொம்ப கொதிக்க விடாதீங்க. நுர கூட்டி வரவுமே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. இது நம்ம அந்த இலை போட்டு முருங்கை போட்ட உடனே ஒரு ஜீரகமும் வறுத்து போடுங்க. அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னுமே டேஸ்ட்டு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்ததையும் கறியை விடாமல் லேசாக பொன்னிறமாக வறுத்து போட்டுட்டு குழம்பு ஒரு கிண்டி விட்டுட்டு நுர கூட்டி வந்ததும் ஒரு பிளேட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மசாலா வாசனை வந்து நம்ம தட்டு போட்டு மூடும்போது அந்த மசாலா வாசனை நம்மளுக்கு இருக்காது. குழம்பு ரொம்ப கொதிச்சிச்சினாலும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பொரியல் ரெடி, குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சினா லைக்